நம்ம டப்பா அடிச்சுட்டு வந்தோமா இல்லை உண்மையாக புரிஞ்சு படிச்சுட்டு வந்தோமான்றது அங்கே தெரிஞ்சுக்கணும். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்ங்க, என் பேர் சசிதர். நான் குரூப் 1 தேர்வு பெற்று இப்போ டிஎஸ்பியாக 2017ஆம் ஆண்டு தேர்வு பெற்று டிஎஸ்பியாக இருக்கேன். இன்வால்மெண்ட்னா அந்த விஷயத்தோட அடிப்படை புரிதல் நமக்கு இல்லைனாக்கா அந்த கேள்விக்கு எப்படி நம்ம பதில் சொல்ல முடியும்? கேள்விக்கு பதிலாக மட்டும் பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக நம்ம அதை அப்ரோச் பண்ண முடியல. ஏன்னா அதுக்கான எக்ஸாம் கிடையாது, 12th எக்ஸாம் கிடையாது, 10th எக்ஸாம் கிடையாது, சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம். நாளைக்கு வந்து இதுலேருந்து கேள்வி கேட்டால், ஒரு இன்டர்வியூவில் கேள்வி கேட்டால் நமக்கு பதில் சொல்ல தெரியணும். அவங்க அதுதான் டெஸ்ட் பண்ண போகிறாங்க கடைசியில். நம்ம டப்பா அடிச்சுட்டு வந்தோமா இல்லை உண்மையாக புரிஞ்சு படிச்சுட்டு வந்தோமான்றது அங்கே தெரிஞ்சுக்கணும். அப்போது வந்து புரிஞ்சு படிக்காமல் இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணவே முடியாது. அடுத்து என்னன்ற கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்குள்ளே ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்கன்னா முழுக்குள்ளே அதுக்குள்ளே போயிட்டு ஏன், எதுக்கு, எப்படின்ற கேள்விகள் படிக்க படிக்க நம்மளை தொடர்ந்து அந்த கேள்விகள், அந்த கேள்விக்கு தொடர்ந்து நம்ம விடையை கண்டுபிடிச்சிட்டே இருக்கும். இதைத்தான் நான் இன்வால்மெண்ட்டுன்னு சொல்கிறேன். ஸ்கூல் கோயிங் ஆகிட்டேன் சார், பார்த்தீங்கன்னா காலேஜ் இவங்களுக்கு வந்து உங்களுடைய அனுபவத்துலேருந்து சார் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணுங்கள், வந்து இவ்வளோ நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆக மாட்டீங்க அப்படின்னு நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் சார் அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறீங்க? எல்லாத்தையுமே கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டு பதிலை தேடி போகணும். யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அந்த கேள்விக்கான பதிலை தேடி போகிறது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற டீச்சர்ஸே உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. 1-2 கேசஸில், எக்ஸப்ஷனல் கேசஸில் டீச்சர்ஸை யாராவது உதவி பண்ணனா கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் உதவி பண்ணுவாங்க. ஒரு மாணவன் கேள்வி கேட்டு அதுக்கு பதில் கிடைக்காம போனதே கிடையாது. சரிங்களா? கேள்வி கேளுங்க, கேட்டு அதுக்கான விடையாக பாருங்கள். இந்த பீரியட் ஏதோ சப்ஜெக்ட் படிக்கிறோம், அடுத்த 3/4 மணி நேரம் ஓட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போர்டை வெட்டியாக பார்க்காதீங்க. அதையுமே கேள்வி கேளுங்க. நான் ஏன் வெட்டியாக பார்க்கணும்னு கேள்வி கேளுங்க. அந்த நேரத்தில் வேறு ஏதாவது பண்ணலான்னு பதில் வரும். எனக்கு சோஷியல் சயின்ஸ் பிடிக்கல, அந்த பீரியட் நீங்கள் அப்படியே போர்டை சும்மா பார்த்துக்கிட்டு அப்படியே போர்டை பார்த்து தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்குறீங்க. நான் ஏன் அதை பார்க்கணும், எனக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, ஆமாம் என்ன அவசியம் இருக்குது, இப்போ பார்த்தும் ஒன்றும் புரிய போகிறது இல்லை. அதில் அது எப்படி எனக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் ஏதோ ஒன்று பண்ணலாமே. கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டிங்கன்னா நேரத்தை விரயம் பண்ணாதீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது ரெண்டுத்துக்குள்ளேயே எல்லாமே அடைகிறோம். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்டாக வரலாம். விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். புக்லேருந்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. சாதாரண சார் இப்போ வந்து எனக்கு சாதாரண ஸ்கூல் அடுத்து காலேஜ் ஆகிட்டோம் சார். அந்த காலேஜ் போகும்போது நான் அடுத்த நாள் இப்போ எல்லாரும் முடிவு வந்துடுறாங்க சார். அப்போ வந்து இப்போ இவங்க வந்து குரூப் 1 ஆகட்டும், டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் சார், வந்து படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா காலேஜ்லேருந்து அவங்க எப்படி இல்லை எந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க வந்து கவனம் செலுத்தணும் சார்? காலேஜில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா டைம் இருக்கும். டைம்லாம் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்கள் என்ன மெயின் கோர்ஸ் எடுக்கிறீங்களோ அது போக நீங்கள் கிளாஸில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நிறைய டைம் இருக்கும். நீங்கள் அப்போவே வந்து சிலபஸஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைன் மெட்டீரியல்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் காலேஜ்லேருந்து. ஸோ புரிதலுக்கு உட்படுத்தி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். மேபி உங்களுக்கு சுய பரிசோதனை செய்ய ஆரம்பிக்கிறது வந்து காலேஜ் முடிச்சு வெளில வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் காலேஜில் உங்களோட ஃபண்டமெண்டல்ஸை வளர்த்துக்கலாம். ஃபண்டமெண்டல்ஸ்னாக்கா நியூஸ் பேப்பர் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது, பேசிக்ஸ் ஒரு சில கண்டெம்பரரி சப்ஜெக்ட்ஸை படித்து வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு தாராளமாக டைம் இருக்கும் காலேஜில். ஸோ இதை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு நீங்கள் சர்வீஸ் கமிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நியூஸ் பேப்பர் வாசிக்கிறதுன்றது வந்து வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறி இருக்கும். ஸோ இப்போ ஈஸியாக அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் சார் இப்போ ஆனால் ஒரு பெரிய பயம் இருக்குது மேலே சார் எல்லாருக்குமே. வந்து ஒரு கால்குலேட் பண்ணால் இத்தனை லட்சம் அப்ளிகேஷன் இருக்கிறது, இவ்வளோ போஸ்டிங் தான். அந்த கேள்வி எல்லாருக்கும் ஒரு போஸ்டிங் தானே. ஆமாம் சார், அது பயம் இருக்குது மேலே சார் எல்லாருக்கும். உங்களுக்கு இன்னும் 1000 பேர் யூபிஎஸ்சியில் ஒரு வருஷம் எடுக்கணும், 1000 போஸ்ட்டு உங்களுக்கு தேவைப்பட போகிறீங்க. உங்களுக்கு ஒரு தேவை ஒரு போஸ்டிங் தானே. நீங்கள் அந்த ஒரு போஸ்டிங் தேடி போகிறீங்க. அதுக்கு யாரும் காம்படிட்டர் கிடையாது. நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். 1000 போஸ்ட் இருக்குன்னா 999 பேர் அவன் காம்படிஷன் பண்ணிக்கிறான். அது அவன் பிரச்சனை. எனக்கு ஒரு போஸ்ட் தனியாக கடவுள் கொடுத்துட்டேன்னு சொல்லி அதை நோக்கி விடுங்க. அவ்வளோதான் சார். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா சார், வந்து நான் வேலைக்காக படிக்கிறேன், ஜஸ்ட் படித்து வேலை கிடச்சிருச்சு. ஆமாம், அது சரியா சார்? அது ஃபஸ்ட்டு ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். வேலைக்காக படிக்கலைன்னா நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இன்னைய டேட்டை நான் ஃபுல் யூட்டிலைசேஷனுக்கு போட்டேன். அதை போடலைனாக்கா இந்த கான்செப்டே தப்பாயிடும். கடமை கரெக்டாக செஞ்சீங்க. அது நான் வேலைக்காக படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேஷுவலாக படிச்சிங்கனாக்கா இந்த கான்செப்டே தப்பாயிடும். நான் வேலைக்காக படிக்கலன்றது எனக்குள்ளே நான் ஸ்ட்ரெஸ்ஸு ஏற்றிக்கக்கூடாதுன்றதுக்காக நான் அதை ஒதுக்கி வச்சுட்டேனே தவிர, பட் இன்றைய கமிட்மெண்ட்டில் நான் ரொம்ப ஷுவராக இருந்தேன். நான் அதுக்காக தான் கமிட்மெண்ட்டே பிரித்து போட்டிருக்கேன். நான் வேலைக்காக படிக்கலாம், நான் வேலைக்காக தானே என் கமிட்மெண்ட்டே நான் டிவைஸ் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ராட்டஜியே போட்டிருக்கேன். ஏப்ரல் 6 ஏப்ரல் 5 எக்ஸாம்னா அந்த எக்ஸாமை கணக்கு பண்ணி தானே அந்த 6 மாதத்தை 7 மாதத்தை நான் பிரிச்சிருக்கேன். நான் அதை பேஸ் பண்ணி தானே நான் ஸ்ட்ராட்டஜியே போட்டிருக்கேன். இன்றைக்கி 2 சப்ஜெக்ட் படிக்கணும், இன்றைக்கி ஒரு சாப்டர் படிக்கணும்.
நான் எக்ஸாமுக்காக தான் படிச்சுட்ருக்கேன். பட் நான் எக்ஸாமை மறந்துட்டேன். நான் அதை கான்சென்ட்ரேட் இல்லை, இதை கான்சென்ட்ரேட் செய்கிற வேலை பெஸ்ட்டாக செய்யணும். அப்படி பண்ணுறேன். ஸோ எக்ஸாமுக்காக படிக்கிறோம், நம்ம அதை டோட்டலாக விடுறது வந்து இந்த ஐடியாவே கான்செப்டே. சார் இன்னொரு விஷயம் என்ன சார் பார்த்தீங்கன்னா, நான் விடிய படிச்சு சார் அந்த மாதிரி உண்மையிலேயே அந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஒரு தெளிவான புரிதல் எப்படி சார் இருக்கணும் வந்து இப்போ இந்த இல்லை. நான் எப்படி படித்தேனாக்கா, நான் ஒரு டைமிங்கில் படித்தது, நானும் விடிய படிச்சிருக்கேன். ஆனால் அது பார்ட் ஆஃப் ஸ்டடீஸ். எப்படின்னா நான் ஒரு நாள் ஃபுல் டே படிப்பேன், நைட் ஃபுல்லாக தூங்குவேன். ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் தான் எனக்கு ஆர்வம் இருக்கும். நான் ஆர்வம் இருக்கிற டைமில் பிடிச்சிப்பேன், கெட்டியாக பிடிச்சிட்டு ஒரு நாள் விடிய படிச்சு 4 மணி 5 மணிக்கு போய் டீ குடிச்சிட்டு வந்து படுத்துங்க. ஆர்வம் எப்போ இருக்கோ அந்த பல்ஸ் நான் விட மாட்டேன். ஒருத்தவங்க வந்து நான் படித்தது எப்படின்னா வேலை வெட்டி எதுவும் இல்லாமல் முழு டைம் படிக்கணும்னு சொல்லி படிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி, எனக்கு எப்போ அந்த பல்ஸ் கிடைக்குதோ அப்போ நான் பிடிச்சிட்டு அந்த பல்ஸை விடாமல் படித்து முடிச்சிருக்கேன். வேலைக்கு போகிறவங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கும், ஃபேமிலி இருக்கவங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கும், அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்கும், அதில் தான் படித்தாங்கன்ற ஒரு சூழ்நிலை. ஸோ அவங்க அந்த எஃபர்ட் எடுத்து தான். பட் நான் அந்த எஃபர்ட் எனக்கு இல்லை. இதெல்லாம் செய்யவே கூடாதுனாக்கா டெம்ப்ளேட்டாக சில விஷயங்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. காலேஜ் போங்க, கோச்சிங் கிளாஸ் போங்க, போய் கோச்சிங் கிளாஸ் போங்க, அந்த கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது மண்டையில் ஏறுதுன்னா உட்காருங்க. அந்த கிளாஸில் எதுவும் ஏறுனா ஏன் அந்த டைம் உட்காந்து வேஸ்ட் பண்ணுறீங்க? கிளம்பி போயிட்டு வேறு ஏதாவது பண்ணுங்க. இல்லைன்னா அதே டைமில் உட்காந்து நீங்கள் படித்து புரிஞ்சுக்கோங்க. சார் இப்போ ஏதாவது டியூன் நினச்சிப்பேன் சார், நான் வந்து கோச்சிங் சென்டர் போனால் தான் இப்போ ஜெயிக்க முடியும். அப்படி அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு முன்னாடியே நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. நிறைய பேர் கோச்சிங் சென்டர் போகாமலே கிளியர் பண்ணியிருக்காங்க. அல்டிமேட்டாக நம்ம படிக்கிறோமான்றதான் கேள்வி. கோச்சிங் சென்டர் போகிறோம்னு அவங்க தாங்க படிச்சிருப்பாங்க, கோச்சிங் சென்டர் படிச்சிருக்காது. நீங்கள் தான் படித்தாங்க. நீங்கள் போய் படித்தாங்கன்னா போகாமல் படித்தாங்க. உங்களுக்கு ஒரு உந்துதல் வேணுமா, உங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணுமா, கோச்சிங் சென்டர் போங்க. உங்களை அப்பப்போ ஒரு ஆள் கேள்வி கேட்டாலும் நீங்கள் படிப்பீங்களா? நீங்கள் சொன்னீங்க வந்து சில பேர் பார்க்கும்போதே பாஸ் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. பார்க்கும்போதே அது எப்படி சார்? இல்லை, பார்க்கும்போதே பாஸ் பண்ணுறாங்க. சப்ஜெக்ட் அப்ரோச் பண்ணுற விதம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்னது தான், சர்வீஸ் கமிஷன் ஒன்ஸ் வேலைக்கு போயிட்டோம்னா அந்த வேலையை பற்றி நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சார் போலீஸ் போயிட்டீங்கன்னா எனக்கு துப்பாக்கி வச்சு சொல்லுவாங்க சார், ஏதாவது ஓடி போய் பிடிச்சிருக்கீங்களா சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுமாரி மோட்டிவேஷனுக்கு பேச வரும்போது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ்லாம் பேச வந்தாங்க, அந்த போலீஸ் கதை தான் நிறைய கேட்பாங்க. சார் எவ்வளோ கெத்தாக இருக்கும் சார், சைரன் வச்ச காரில் வருவீங்களா சார், நிறைய 10 பேர் சல்யூட் அடிப்பாங்களா சார்னா, அதுக்கு எக்ஸாமுக்கும் கம்ப்ளீட்லி இரலவெண்ட். கனவு காணுங்கள், வேணான்னு சொல்லலை, பட்டு காரியத்து மேலே கருத்தாக இருக்கு. அதனால் வந்து அவங்கள்ட்ட வந்து அந்த எக்ஸாம் ப்ராசஸ் அவங்க அண்டர்க்ரோ பண்ணிட்டு போயிருக்காங்க. அதில் ஏதாவது வேணால் கேள்வி கேளுங்க. ஸோ நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு தான் அதீத கனவு கோட்டைகளை கட்டாதீங்க. ஓகே, அந்த வேலை மேலே உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, அது ஒரு வேலையாக பாருங்கள். ஓகே, நீங்கள் அந்த கனவெல்லாம் ஒன்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் பண்ணுங்கள். எஃபர்ட் கனவு அது ஒரு ஆசையை வச்சுக்கோங்க. எப்பப்பெல்லாம் நீங்கள் மோட்டிவேஷன் டவுன் ஆகிறீங்களோ அப்போ நீங்கள் அதை பற்றி யோசிச்சு பார்க்கலாம். சரி, இதுக்காக தான் ஆசைப்பட்டோம், ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டிருப்பாங்க அந்த வேலைக்கு, இல்லை அவங்க கஷ்ட காலத்துக்கு உங்கள் குடும்பத்துக்கு ப்ரூவ் பண்ணணும், ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த வேலை மேலே ஆசை வச்சுருப்பாங்க. இப்போ எனக்கெல்லாம் ஆசை என்னன்னாக்கா, இப்படி வேலைக்கு போனால் தான் என் ஆசையே. அவங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும். அந்த ஆசையை வந்து நீங்கள் டவுனாக இருக்கும்போது ஒரு செகண்ட் நினச்சி பாருங்கள், ஐயோ டயர்ட் ஆகிட்டோமே, இன்னொரு 1 மணி நேரம் படித்தா நல்லா இருக்குமேனா, அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஐயோ இப்படிலாம் போனால் நம்ம ஃபேமிலிக்கு ப்ரூவ் பண்ணலாமே அப்படின்னு. அப்போ நீங்கள் யோசிச்சிங்கனாக்கா அது மோட்டிவேஷனாக இருக்கும். டிஸ்கஷன் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் போய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கும்பலாக உட்காந்துக்கிட்டு வெட்டி கதை அடிக்காதீங்க. டிஸ்கஷன் பண்ணி படிக்கிறோன்னு சொல்லுவாங்க. அங்கே போய் நான் எவ்வளோ எல்லா டிஸ்கஷனில் போய் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லைனாக்கா இந்த டிவி டிபேட்ஸில் வர மாதிரி உட்காந்து பயங்கர இன்டெலெக்சுவல் மாரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த எக்கனாமிக் சர்வேல இந்த ப்ராப்ளமே இந்த விஷயமே ரொம்ப தப்பு. அப்படி அது எக்ஸாமுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போதா? உங்கள் ட்ராக்கில் ஒட்டிகிட்டே இருக்கணும். அந்த எக்ஸாம் ட்ராக்கில் நீங்கள் ஒட்டி அதை சம்மந்தப்பட்டு தான் நீங்கள் எதாக இருந்தாலும் பண்ணணும். உங்கள் டிஸ்கஷன் அதாக தான் இருக்கும். சில பேர் படிக்காமலே போய் டிஸ்கஷனில் உட்காருவாங்க. நீங்கள் படிச்சுட்டு போய் தயவுசெய்து டிஸ்கஷனில் உட்காருங்க. டிஸ்கஷன் ஒரு அளவாக இருந்தால் போதும். டிஸ்கஷன் அதையே நிறையா பண்ண தேவை. எல்லாத்துக்கும் பேஸ் நீங்கள் படிக்கணும். நீங்கள் படித்தா தான் அதை சுற்றி தான் எல்லாமே. நீங்கள் படிக்கிறத மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் வேலைக்காகாது. கோச்சிங் சென்டர் போனாலும் வேலைக்காகாது, டிஸ்கஷன் போனாலும் வேலைக்காகாது, மோட்டிவேஷன் கிளாஸஸ் அட்டன் பண்ணாலும் வேலைக்காகாது, இந்தமாதிரி 10 வீடியோ பார்த்தாலும் வேலைக்காகாது. நீங்கள் படிக்கணும். நீங்கள் படிச்சுட்டு அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் வந்து தயவுசெய்து நீங்கள் சப்போர்ட் பண்ணலான்னு போகிறாலும் அவங்க டிமோட்டிவ் பண்ணாமல் இருங்க. எல்லாருக்குமே வந்து திட்டுறது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு சில பேர் திட்டிங்கன்னா அவங்களுக்கு அது கோவம் வந்து நீ இப்படியே திட்டுற, நான் பாஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க வந்து ஒருத்தனுக்கு என்ன ஆகும்னா அது டிமோட்டிவ் ஆகிடும். ஆமாம், அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானே, எவ்வளோ படித்தாலும் பாஸ் பண்ண முடியல, அவங்க சொல்கிறதும் கரெக்ட் தான், எதுக்கு படிச்சுட்டு நம்ம வாழ்க்கை இப்படி தான் போகும்போது இப்படி யோசிக்க நெகட்டிவாக போக ஆரம்பிச்சு. எல்லாருக்குமே அது மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் வந்து எல்லாருக்குமே வந்து நீங்கள் பேரண்ட்டை வந்து கண்டுக்காமல் விடுறதும் வந்து சரியாகவும் இருக்காது. ஒரு கடிவாளம் கையில் இருக்கணும்.
அந்த பையனுக்கு எந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை மட்டும் நீங்கள் மோட்டிவேஷன் உங்கள் பையனுக்கு எது மோட்டிவேஷன் உங்கள் பொண்ணுக்கு எது மோட்டிவேஷன் உங்களுக்கு தெரியும், அதை கொடுங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இன்னர் டேலண்ட் இருக்கும். பேரண்ட்ஸ் வந்து அந்த இன்னர் டேலண்ட்டை மெருகேற்றி அழகு பார்க்கணுமே தவிர கண்டிப்பாக உங்களோட ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும்னு சொல்லி புஷ் பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. இந்த அனுபவம் சொல்லுங்கள் சார். நீ ஜஸ்ட் அங்கே 2 இயர்ஸ் 1 இயர் இருப்பீங்களா சார் விருதுநகரில் சார் வந்து ஜஸ்ட் அந்த அனுபவம் சார். சில விஷயங்கள் ரொம்ப ஜாப் சாட்டிஸ்ஃபை கிடச்சிருக்கோம் சார். வந்து நிறைய கிடச்சிது. வந்துட்டேன் ட்ரைனிங் ஒரு 1 இயர் நல்லா ஃபிட் பண்ணி விட்டாங்க. பயங்கரமாக ஃபிட்னஸ் ஆனேன். திரும்ப ஃபிட்னஸ் கொஞ்சம் விட்டுட்டேன், பட் நல்லா ஃபிட் ஆனேன். வந்துட்டு ஃபஸ்ட் போஸ்டிங் எனக்கு விருதுநகர் திருச்சுழி ஒரு ட்ரை ஏரியா, கமுதி சப்டிவிஷனுக்கு பக்கத்தில், ராம்நாடு கமுதி சப்டிவிஷனுக்கு பக்கத்து சப்டிவிஷன். கமுதி சப்டிவிஷனை பற்றி தெரியும் எல்லாருக்குமே. ஒரு வருஷத்தில் 2 நாள் ஒரு பெரிய ப்ரோக்ராம் அங்கே நடக்கும். தமிழ்நாடே வந்து அங்கே பந்தோபஸ்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ப்ரோக்ராம். அதுக்கு அட்ஜசன்ட் சப்டிவிஷன் பக்கத்து பெரும்பாலும் அதோட பார்டர் நான் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரையஸ்ட் ஏரியா, வெறும் கருவேலங்காடு தான் இருக்கும் அந்த இடத்துல. பட்டு போலீஸிங்காக பார்த்தா பெரிய சென்சிட்டிவிட்டி கிடையாது, பட் சின்ன சம்பவம் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் சென்சிட்டிவிட்டியாக இருக்கும். ஒரு பெரிய ரவுடி கேட்ச் ஒன்று பண்ணோம். அங்கேருந்து சேஸ் பண்ணிட்டு வந்து திருச்சி வரைக்கும் வந்து திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் வச்சு பர்சனலாகவே நானே வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அன்றைக்கி தேதிக்கு இந்த எஸ்பி சார் மிஸ்டர் ராஜராஜன் சார் வந்து என்னை நம்பி விட்டார், நீ போய் பண்ணுன்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணி பண்ணாங்க. ஸோ அதில் ஒரு பயங்கரமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. லைஃப் டைம் ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அது. லைஃப் துரத்தி பிடிக்கிறீங்களா சார்? துரத்தி பிடிக்கிறீங்க? ஆமாம். ஓவர் நைட்டில் வந்து துரத்தி 3 நாளாக துரத்தி திருச்சியிலே 3 இடத்துல எங்கள்கிட்ட எஸ்கேப் ஆகி வெப்பன்லாம் வச்சுட்டு துப்பாக்கிலாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு லைவ் ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அதில் கிடச்சிது. பட் இட் வாஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பப்ளிக்கோட சார் வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு பெரிய சாட்டிஸ்ஃபை இருக்கா சார்? வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சார் வந்து மறக்க முடியாத விஷயங்கள் நிகழ்ச்சியான அனுபவங்களாக இருக்கும் சார். மறக்க முடியாதுன்னா நான் ட்ரைனிங் கரூர் டிஸ்ட்ரிக்டில் தான் பண்ணேன். என்னோடய ட்ரைனிங் பீரியட் கரூரில் ட்ரைனிங் பண்ணிவிட்டு இதே குளித்தலை ஸ்டேஷனில் வந்து நான் 3 மாதம் வந்து ஸ்டேஷன் இன்சார்ஜ் இன்ஸ்பெக்டராக வந்திருக்கேன். ட்ரைனிங் பீரியடில் முடிச்சுட்டு தான் நான் திருச்சி போயிட்டேன். இங்கே எனக்கு ஒரு சின்ன விஷயம் எனக்கு அப்போது இதுவாக இருந்துச்சு. ஒரு பாட்டிக்கு ஒரே ஒரு சென ஆடு மட்டும்தான் சொந்தம். அந்த சென ஆடை திருடிட்டு போயிட்டாங்க. அந்த பாட்டிக்கு வேறு எதுவுமே கிடையாது, வாழ்வாதாரத்துக்கு அந்த சென ஆடை வச்சு. சின்ன கேஸ் தான். நான் ட்ரைனிங் பீரியட்னால அந்தமாரி கேஸஸ் தான் 1-2 பார்ப்பேன். பெரிய கேஸ் பார்க்கலாம், பட் எனக்கு அதில் ஒரு ஆத்ம திருப்தி. ஏன்னா எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணுறோம். அந்த கண்ணு தெரியாத பாட்டிக்கு அந்த ஒரு சென ஆடு மட்டும் வாழ்வியலாக கவனத்துக்கு வருதா சார்? அது என் கவனத்துக்கு வருது. அப்புறம் நான் சோர்ஸ் போட்டு அவன் ஒரு பல நாள் ஆடு திருடாங்க. அவன் ஆடு திருடுன்னு சிம்பிளாக சொல்லுவாங்க தவிர ஒரு 5 lakhs to 8 lakhs டர்ன் ஓவர் பண்ணுற அளவுக்கு ஆடு திருடாங்க. ஆடு மட்டுமே திருடுவாங்க. அவன் வேலையை தான் திருடி அதை வச்சு சொத்தையை சேர்க்குறாங்க. நம்ம பார்க்குறதுக்கான சிம்பிளாக சொல்லிடுவோம் ஆடு திருடுன்னு சொல்லிட்டு கேபிட்டல் ட்ரிப்னு சொல்லிடுவோம். பட் அவனை வந்து ஜஸ்ட் எனக்கு அப்போ இருந்து ஒரு டிரைவர் வச்சு நாங்கள் 2 பேர் மஃப்டியில் போய் அவனை தூக்கிட்டு வந்து அந்த ஆடை ரெக்கவரி பண்ணி அந்த பாட்டி கொடுத்தோம். அந்த பாட்டி வந்து செவத்தை தடவி வந்து கண்ணு தெரியல, செவத்தை தடவி வந்து என் கையை பிடிச்சிட்டு அழுதுட்டு போச்சு நிகழ்ச்சி.